இந்த போர் எவ்வளவு நாள் நீடிக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த போர் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். உக்ரைன் போர் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த போர் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்து ரெடியாக தைவான், நார்த் கொரியாவோடது அந்த சைடு ஒன்று தயாராகிட்டு இருக்கு. ஸோ போர் சூழ்நிலை அப்படிங்கிறது ட்ரம்ப் போடக்கூடிய ட்வீட்டு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுது. ப்ளஸ் அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு, ஹார்மோஸை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்கிறாரு. அவங்க ஈரான் சைடு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் இப்போ வந்து ஏறவே ஏறாது, இப்போ ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி தான் நிற்குது. ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்னுமே ஏறுமா இல்லை இப்படி தான் இருக்குது? கோல்டை பொறுத்தளவு அது வந்து ஒரு ஹெட்ஜிங் கமாடிட்டி தான். உலகத்தில் எப்பப்பெல்லாம் ட்ரபிள்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் கோல்டோட ப்ரைஸஸ் வந்து ஏறும். கோல்டோட ப்ரைஸு ஒரு 40-50 வருஷத்தோட ரெக்கார்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டாக்னன்ட் ரிட்டர்ன் இல்லைன்னா நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்கும். திடுதிப்புன்னு ஒரு பீரியடு 2000லேருந்து 3000 ரூபா ஜம்ப் ஆனது பார்த்தீங்க அப்படின்னு ஒரு குறுகிய காலத்தில் டக்குன்னு அந்த 3000 ரூபா போயிடும். எவ்ரி 10 இயர்ஸ் சைக்கிள் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 9%, ஈக்விட்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 13%லேருந்து 14% இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பேசும் பொருளாக கோல்டு இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கேரியிங் கமாடிட்டியே. இன்னைக்கு க்ரூடு இல்லாமல் நான் இங்கே ஸ்டுடியோக்கு வர முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வர முடியாது, நம்மளுக்கு வரக்கூடிய சாப்பாடு வராது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது போகாது. ஸோ அதுதான் பேஸ் கமாடிட்டிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப பயப்படுது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட போனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான சுப்பிரமணியன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்கு. எலெக்ஷன் போது கூட நிஃப்டி வந்து 1% கிட்ட வந்து ஃபாலோ ஆச்சு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னுமே வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை எங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வரும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட் இப்போ ஃபாலோ ஆகிறது வந்து எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த குளோபல் விஷயங்கள்னால தான் சப்போர்ட் இதாகிட்டு இருக்கு, கீழே விழுந்துட்டுருக்கு. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் போடக்கூடிய ட்வீட்டு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுது. ப்ளஸ் அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு, ஹார்மோஸை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்கிறாரு. அவங்க ஈரான் சைடு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு இன்டர்னல் ப்ரெஷர்ஸு, அவங்களோட சுப்ரீம் கோர்ட் மூலமாக பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டஃபில் நடந்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஆரம்பிச்சது. ஒரு 2 வீக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மார்க்கெட் ஏறிச்சு. பட் அதை அவரே ப்ரீச் பண்ணி அடுத்தடுத்து ட்வீட்ஸ் போடுறதுனால வாரத்துக்கு ஒரு 2-3 ட்வீட்ஸ் போடுறாரு. அதுக்கு மார்க்கெட் வந்து இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் அந்த 21 டேஸ் சீஸ்ஃபயரு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போட்டிருக்காங்க. இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது இவங்களோட பேச்சுவார்த்தைகள் வந்து சுமூகமாக நடக்கலைங்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து இதுக்கு ரெஸ்பாண்டாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கக்கூடிய இதுக்கு டிஐஎஸோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கு. எவ்வளோதான் எஃப்ஐஎஸ் வித்துட்டு போனாலும் டிஐஎஸ் வந்து ஈக்குவலாக இவங்க 1500 கோடி வித்துட்டு போனால் இவங்க 1100 கோடி கிட்ட சப்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க டெய்லி ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பேனிக் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக இது சீக்கிரமாக ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த போர் எவ்வளவு நாள் நீடிக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த போர் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். உக்ரைன் போர் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த போர் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்து ரெடியாக தைவான், நார்த் கொரியாவோடது அந்த சைடு ஒன்று தயாராகிட்டு இருக்கு. ஸோ போர் சூழ்நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல்ஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நம்ம இன்டர்வீன் பண்ணி நிப்பாட்டுறதில்ல. இப்போ இந்தியா பாகிஸ்தானோட சிந்தூர் அட்டாக் பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாளில் நின்றுச்சு. அது நம்ம கண்ட்ரோலில் இருந்தது. பட் இதை பொறுத்தளவு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸில் இருக்கிறதுனால இது ப்ராப்பராக எப்போ முடியுங்கிறது தெரியலை. இதை வேறு யாராவது ஒரு குளோபல் கண்ட்ரி ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இது பண்ணி சமரசம் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போய் முக்கியமாக ட்ரம்ப் வந்து ஓகேன்னு சொல்லும்போது தான் இந்த போர் வந்து முடிஞ்சதாக நம்ம கன்சிடரே பண்ண முடியும். அவர் ட்வீட் போடணும், விஷயத்துக்கெல்லாம் ட்வீட் போடுறாரு. இதுக்கு வந்து ஐ ஹாவ் ஸ்டாப்டு தி வார், நான் வந்து ஹோர்மோஸ்லேருந்து
கப்பல்லாம் நான் திரும்ப எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் ஒழிய இது வந்து முடிஞ்சதாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி உக்ரைன் ரஷ்யா போர் 4 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. பட் அதனால ஒரு சாதாரண மனுஷன் பாதிக்கப்பட்டானான்னு கேட்டா கிடையாது. மார்க்கெட்டும் வந்து பெரிய அளவுக்கு ஃபால் இல்ல. இப்போ வந்து யுஎஸ் இஸ்ரேல் வாரா இருக்கட்டும், மார்க்கெட்ல இருந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுனதால எல்லா இடத்துலயுமே அந்த டிமாண்ட் அதிகரிச்சு உலக நாடுகள் அனைத்துமே வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது. கரெக்ட். சாதாரண மக்களுமே இதனால பாதிக்கப்படுறாங்க. விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு. கரெக்ட். ஸோ இனிமேல் இந்த ஏறின விலையுமே குறையறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுமே நிறைய பேர் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? உக்ரைனோட இம்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்ணுறது ஹார்ட்லி 3 to 5% தான் உக்ரைனோட இம்போர்ட்ஸ் இருக்குது. அதனால அதை வந்து நம்மளும் ஓவர் கம் பண்ணிட்டோம், வேர்ல்டு கண்ட்ரீஸும் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. பட் ஈரானோட வார பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆயில் வந்து அது வழியாக தான் வெளியே வருது. ம். அதுலேயும் முக்கியமாக அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் நம்மளுக்கு க்ரூட் ஆயில்லேருந்து, கேஸ்லேருந்து, ஃபெர்டிலைசர்லேருந்து, கேபிள்ஸ், இன்டர்நெட் கேபிள்ஸ்லேருந்து எல்லாமே அது வழியாக வர்றதுனால இதோட உத்வேகம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது இது இப்படியே போகுமான்னா கண்டிப்பாக போகவே போகாது. பட் ஒன்லி டைம் ஹேவ் டு டெல் எவ்வளோ நாளில் இது நிற்கும் அப்படிங்கிறது நேரம் தான், காலம் தான் முடிவு பண்ணணுமே ஒழிய இது முடிவு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த $120 இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் வந்து திரும்பவும் அந்த ப்ரொடக்ஷன் அவங்க அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் 100, 80, 75ன்னு சொல்லி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏறின ப்ரைஸஸ் இறங்கிரும். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது நிற்கவே நிற்காதுங்கிறது கிடையாது. இது கண்டிப்பாக இவங்க ஒன்று யுஎஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து ஈரானை கான்கோர் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதை கொண்டு வந்துட போகிறாங்க, பீஸை கொண்டு வந்துட போகிறாங்க. இல்லை மாறா நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு பீஸ் டாக்ஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈரான் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடும். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, நம்மளுக்கு ஏற்றின இட்லி வடைக்கு காஃபி டீக்கு ஏற்றின இந்த ₹10 ₹20 திரும்பவும் குறையுமாங்கிறது தான் கேள்வி. வடை இட்லி எல்லாம் எல்லாருமே இப்போ ₹10 ₹20 ஏற்றிட்டாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லையும். பெங்களூர்லலாம் ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பரில் பார்க்க முடியுது. இது ரிவர்ஸ் ஆகும் பொழுது கமாடிட்டியோட ப்ரைஸஸ் எவ்வளோ தூரம் குறைப்பாங்கன்றது இவங்க கையில் தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயர் வந்து கோல்டு பிரைஸ் 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு சேம் சில்வருமே வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ கமாடிட்டி சைக்கிளில் கோல்டு சில்வருக்கு அப்புறம் இப்போ க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் வந்து ஒரு பீக்கில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பிரைஸ் இப்போ வந்து ஏறவே ஏறாது, இப்போ ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி தான் நிற்குது. ஸோ கோல்டு பிரைஸ் இன்னுமே ஏறுமா இல்லை இப்படியே தான் இருக்கு? கோல்டை பொறுத்தளவு அது வந்து ஒரு ஹெட்ஜிங் கமாடிட்டி தான். உலகத்தில் எப்பப்பெல்லாம் ட்ரபிள்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் கோல்டோட ப்ரைஸஸ் வந்து ஏறும். இப்போ எப்படி ஒரு குழந்தைய அடித்த உடனே அது அம்மாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குதோ, அதே மாதிரி உலகத்தில் ஒரு பதட்டம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாரும் கோல்டு பின்னாடி போயிடுவாங்க. எதனால போகிறாங்கன்னா அது ஒன்று தான் ட்ரேடபிள் கமாடிட்டி. கிட்டத்தட்ட 2000-3000 வருஷமா அதுதான் ட்ரேடபிள் கமாடிட்டியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நாணயங்கள் எல்லாம் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களோட ரூபல் செல்லாதுன்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லிடுச்சு. அவங்க ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய ரூபல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரஷ்யா அடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் எதை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும்னா கோல்டை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கமாடிட்டி ட்ரேடபிள் கமாடிட்டியாக இருக்கிறதுனால தான் கோல்டுக்கு பேசிக்கலாக அந்த சமயத்தில் டிமாண்ட் வந்து ஏறுது. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இஸ்ரேல் யுஎஸோட வார் போது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எல்லாருமே நிறைய கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சைனா சென்ட்ரல் பேங்க்கு, சிங்கப்பூர், லண்டனு, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லாருமே சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து கோல்டை வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வாங்க ஆரம்பித்ததுனால கோல்டோட டிமாண்ட் வந்து ஏறிடுச்சு. டிமாண்ட் ஏறினதுனால சப்ளை குறைஞ்சிருச்சு. சப்ளை குறைஞ்சதுனால ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. இது நார்மல் எக்கனாமிக்ஸு. இப்போது எல்லார்கிட்டையும் இருக்குது. இது டாலர் டீஸ்டபிளைஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால கோல்டை நோக்கி போனாங்க. இப்போது அதுக்கான நேரம் இது இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்காவை வந்து தனிமைப்படுத்தி யாரும் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால திரும்பவும் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால எல்லாரும் திரும்ப கோல்டை விற்க ஆரம்பித்தாங்க. கோல்டோட ப்ரைஸஸ் இறங்குது. இந்த சைக்கிள் வந்து நம்ம இப்போ பேசுகிற மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே சைக்கிள் தான் இருந்தது. கோல்டோட ப்ரைஸு ஒரு 40-50 வருஷத்தோட ரெக்கார்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டாக்னன்ட் ரிட்டர்ன் இல்லைன்னா நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்கும். திடுதிப்புன்னு ஒரு பீரியடு 2000லேருந்து ₹3000 ஜம்ப் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு குறுகிய காலத்துல டக்குன்னு அந்த 3000 ரூபாய் போயிடும். இப்ப ரொம்ப நாளா 7000த்திலேயே இருந்துட்டு இருந்தது. 7லேருந்து இப்ப 15 போயிட்டு இப்ப 14 150 14 200 இந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இது இந்த 150ங்கிற ரேஞ்ச் பிரீச் ஆகி திரும்பவும் 13 13 500 13 700ன்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த பிரைஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் லெவலா மாறிடும். ஸோ இது சப்போர்ட் லெவலா மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 வருஷத்தோட கோல்டோட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இப்போ இருக்கிறது 35% 30 to 35% இருக்கு. இது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படியே தொடர்ந்ததுன்னா இந்த 30-35%ங்கிறது 20 25 15 அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சு கோல்டோட ரெகுலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 to 10% இருக்கு. நான் சொல்றது ஹிஸ்டாரிக்கலா நான் சொல்றேன். இந்த 3 வருஷத்தை கணக்குல நம்ம இந்த சர்ஜை கணக்குல எடுக்க வேண்டாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு 10 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 7 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு சைக்கிள் தான். எவ்ரி 10 இயர்ஸ் சைக்கிள் நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 9%, ஈக்விட்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 13லேருந்து 14% இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பேசும் பொருளாக கோல்டு இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கோல்டு வந்து 15,000 போகும்போது பேசின பேச்சுக்கள் இந்த அக்ஷய தீதி போது பெரிய லெவலில் பேசலை. அக்ஷய தீதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14,280 தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம பேசும்போது 14,100 இருக்கு. ஸோ இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். கோல்டு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கமாடிட்டி. இப்போ நம்ம இதை இவ்வளோ பேசுகிறோம். இன்னைக்கு காலையில் நியூஸில் பார்த்தோம் வெண்டைக்காய் வந்து கிலோ 5 ரூபா அப்படின்னு சொல்லி. இதே வெண்டைக்காய் கிலோ 50 ரூபா இருந்தபோது அது நியூஸாக பேசப்படலை. பட் இன்னைக்கு கிலோ 5 ரூபாங்கிறதுனால நம்ம பேசுகிறோம். ஸோ எப்போ ஒரு கமாடிட்டிக்கான ப்ரைஸஸ் வந்து இறங்குதோ அப்போவும் பேசப்படும், கமாடிட்டிக்கான ப்ரைஸ் பீக்கில் போகும்போதும் பேசப்படும். இந்த ரெண்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணும்போது யாரும் அதை பெரிய லெவலில் கண்டுக்கவே மாட்டாங்க. அது பாட்டுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து நிறைய வார பார்த்துருக்கு. பட் இந்த வார்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ இவ்வளோ நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்குறோம், இவ்வளோ டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே மார்க்கெட் எல்லா வார்லையும் இப்படி தான் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்க்கு மட்டும் ஏன் இந்த கண்டிஷன்ஸ் இல்லை? இந்த வாருக்கானது கீ பாயிண்ட் வந்து க்ரூடு தான். இந்த சாதாரணமாக ரஷ்யா உக்ரைன் வார் போது மார்க்கெட் கரெக்டாச்சு, ஒரு 12% 13% கரெக்ட் ஆகிட்டு திரும்பவும் ஏறிடுச்சு. பட் ஆனால் இந்த தடவை க்ரூடு தான் பேசிக்குங்கிறதுனால க்ரூடுலேருந்து ஒரு 8 ஸ்டேஜஸில் நம்ம க்ரூடை வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அது டீசல்லேருந்து எத்தனால்லேருந்து பெட்ரோல்லேருந்து ஒயிட் பெட்ரோல்லேருந்து பிளாஸ்டிக்லேருந்து இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டேஜஸாக க்ரூடை பிரித்து நம்ம வேறு வேறு ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட கேரியிங் கமாடிட்டியே. இன்றைக்கி க்ரூடு இல்லாமல் நான் இங்கே ஸ்டுடியோக்கு வர முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வர முடியாது, நம்மளுக்கு வரக்கூடிய சாப்பாடு வராது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது போகாது. ஸோ அதுதான் பேஸ் கமாடிட்டிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப பயப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாருக்கு முன்னாடி ஏஐயோடது ஒரு பெரிய ஷாக்கிங் இருந்தது. இப்போ எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. கம்பெனிஸ் வேலையை விட்டு எடுத்த அந்த 30,000 பேர் ஆரக்கிள் டெர்மினேட் பண்ணது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் இதை நோக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து எப்போவுமே இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை அது வந்து டக்குன்னு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த இதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இப்போ ஏன் இவ்வளவு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இதோட இம்பேக்ட் வந்து இன்னும் டீப்பராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.